இன்றைக்கி எங்கள் சௌராஷ்டிரா சிக்னேச்சர் டிஷ் தோலை கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. சாஃப்டாக கெட்டியாக இருக்கணும். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேலையை குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சந்தோஷமாக செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கும் வேலை ஈஸியாக முடியும். இந்த உருண்டை பிடிக்கிற நேரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். எல்லா உருண்டையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு உருண்டையாக எடுத்து தண்ணியில் போடணும். மொத்தமாக கொட்டிடக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் எல்லா உருண்டையும் தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து நல்லா வேக விடுங்க. அந்த உருண்டையெல்லாம் தானாக மேலே எழும்பி வரும். 10 மினிட்ஸ் கழித்து கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். இனி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சீரகம், இடித்து வச்ச மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச கொழுக்கட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதில் லைட்டாக உப்பு, மிளகுத்தூள் போட்டு குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, தௌலா ரெடி. இனி சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு இட்லி மிளகாப்பொடி நல்ல மேட்ச் ஆகும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.